gratitude for the good. நன்றி செலுத்துங்கள். நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். Gratitude is a beautiful thing. Makes the recipient feel better. Makes the sender feel great. இந்த கிராட்டிடியூடை வாங்குறவர் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றாரு. அது கிராட்டிடியூட் கொடுக்குறவரும் பயங்கர கிரேட்டா அப்பா நான் நன்றி சொல்லிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. In my journal, I often express gratitude to the people who elevate or influence and inspire me. நான் டெய்லி இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணும் என்னென்னலாம் நடந்ததுன்னு எழுதுவேன். அதில் நான் என்னுடைய கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். என்னுடைய லைஃப்பை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் எலிவேட் பண்ணுறதுக்கும் யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவங்களுக்கு நன்றி செலுத்தி ஒரு லைன் எழுதுவேன். ஆன் கிறிஸ்ப் ஒயிட் பேஜஸ் ஐ ஹானர் மை கிட்ஸ் ஃபார் ஆல் த கிஃப்ட்ஸ் தே ஹவ் brought டு மை லைஃப். என்னுடைய குழந்தைங்க வந்ததன் மூலமாக எனக்கு என்னென்ன நன்மை நடந்ததோ அதெல்லாம் எழுதுறேன். ஐ செலிப்ரேட் த மியூசிஷியன்ஸ் ஹூ ஃபில் மீ வித் ஜாய். எனக்கு சில மியூசிக் கேட்டால் பயங்கர சந்தோஷமா இருக்கும். அந்த மியூசிஷியன் நினைச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவேன். பீப்புள் லைக் டேவ் மேத்யூஸ் அண்ட் ஷக்கீரா அண்ட் ஜிகீரோ அண்ட் நஸ்ரத் ஃபேத்தி அலி கான், as well as bands like the Chili Peppers, U2, Mano, Piero, Pilu. Love them all. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மியூசிக் ரிலேட்டட் பீப்புள். ஸோ இவங்க எல்லாத்தையும் மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. இளையராஜா பயங்கரமான மியூசிக்பா, சே, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றார்கள். அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை செலுத்தணும். எப்போலாம் நமக்கு ஒருத்தர் உதவி செய்யிருக்காரு, உடனே அவர்கிட்ட சார் ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் செஞ்ச உதவியால் நான் அந்த ஹெல்ப்பால் தான் இந்த வேலையை முடிக்க முடிஞ்சது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் எவ்வளோ ஹாப்பியாக யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலையை முடிச்சுட்டு வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஐ அப்ரிஷியேட் மை டீம்மேட்ஸ் who leave their homes each morning to help me share my message with people and organizations around the world ready to reach world class. ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்னுடைய டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனுக்கு போய் ஸ்பீச் கொடுக்குறாங்க, எப்படி வேர்ல்டு கிளாஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னுடைய கிராட்டிடியூடை நான் சொல்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் ஐ தேங்க் தோஸ் ஹூ ஹேவ் பிலீவ்ட் இன் மீ அண்ட் ஹெல்ப் மீ அலாங் த வே. என்னை நம்பி எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். We all have a lot more blessings in our life than we know. இன்னும் நமக்கு எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் வர வேண்டியிருக்கு. அது எதன் மூலமாக வரும்னா நம்ம நன்றி செலுத்துதன் மூலமாக மட்டும்தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நன்றி சொன்னோம்னா மட்டும்தான் நம்ம யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கணுமோ அவர் இன்னும் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு நினைப்பார். இட்ஸ் ஹியூமன் நேச்சர் டு ஃபோக்கஸ் ஆன் வாட்ஸ் நாட் ஒர்க்கிங் ராதர் தேன் டு எம்ப்ரேஸ் ஆல் தட் இஸ். ஹியூமன் நேச்சர் என்னன்னா, எதுலாம் நான் ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க, rather than embrace all that is. No matter how good or bad your life looks at this very moment, there really is so much you can be thankful for. இந்த மொமெண்ட்ல நீங்க இப்ப இருக்கிறதுக்காக நீங்க எவ்வளவோ விஷயத்துக்காக நீங்க நன்றி சொல்லலாம். ஐயோ, எனக்கு 2 கைகள் 2 கால்கள் 2 இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு. எத்தனையோ பேர் கைகள் இல்லாமல் இருக்காங்க, கால்கள் இல்லாமல் இருக்காங்க, எனக்கு அது இருக்கு, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட்டேன் 3 வேளையும், அதுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் இருக்கு, அதுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவோ நன்றி சொல்லலாம். ஸோ நீங்க கிராட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விஷயம். யாருக்கிட்ட இருந்து அது வந்துச்சுனால உடனே திருப்பி கிராட்டிடியூடா சொல்லிடுங்க. அண்ட் கிராட்டிடியூட் பிகெட்ஸ் கிராட்டிடியூட். நீங்க அதை திருப்பி நன்றி செலுத்தினீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் வருது, அதுவும் உங்களுக்கு மறுபடியும் கிராட்டிடியூடாவே வருது. த மோர் குட் திங்ஸ் யூ see, த மோர் குட் திங்ஸ் யூ see யூ கெட். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை மேலும் மேலும் பார்க்குறீங்களோ இன்னும் நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் கிராட்டிடியூட், நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய மைண்டுக்குள்ளார பூந்து என்னென்ன விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு இருக்குது, யாருக்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட இதெல்லாம் இல்லை, ஸோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஸோ இது யாரால் வந்துச்சுன்னு யோசனை பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.